வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாப் வெர்சஸ் கேகேஆர் மோதிய போட்டியில் நடந்த சரித்திர சம்பவம். சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறிய ரிசல்ட். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான தொடரில் கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய லீக் போட்டியில் இதுவரை IPL தொடரில் நடக்காத ஒரு அதிசய சாதனை நிகழ்ந்து உள்ளது. இந்த போட்டியில் ஆடிய இரு அணிகளின் 4 துவக்க வீரர்களும் 50 ரன்களுக்கு மேல் குவித்தார்கள். இதன் மூலம் 16 வருட IPL வரலாற்றில் முதல் முறையாக போட்டியில் பங்கேற்ற இரு அணிகளின் 2 துவக்க வீரர்களும் 50 ரன்களுக்கு மேல் ரன் குவித்த சாதனையும் நிகழ்த்தப்பட்டு உள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணியில் பேட்டிங் செய்தது. இந்த அணியில் துவக்க வீரர்களான பில் சால்ட் மற்றும் சுனில் நரேன் ஆகியோர் அதிரடி ஆட்டமாடி இருவரும் சேர்ந்து முதல் விக்கெட்டுக்கு 138 ரன்களை குவித்தார்கள். பில் சால்ட் 37 பந்துகளில் 75 ரன்களும் சுனில் நரேன் 32 பந்துகளில் 71 ரன்களையும் குவித்தார்கள். அதன் பின்னர் வந்த வீரர்கள் அதிரடியாக ரன்களையும் சேர்த்தார்கள். கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 266 ரன்களையும் குவித்தது. அதற்கடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் அணி சேச்சிங் செய்த போது அந்த அணியின் துவக்க வீரர்களான பிரப் சிம்ரன் சிங் மற்றும் ஜானி பிராட்ஷோ ஆகியோர் கொல்கத்தா அணியின் துவக்க இணையை விட ஒரு படி மேலே அதிரடி ஆட்டமாடினார்கள். பிரப் சிம்ரன் சிங் அவர்கள் 18 பந்துகளில் அரை சதம் கடந்து 54 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்ற ஜானி பிராட்ஷோ 45 பந்துகளில் சதம் கடந்து 108 ரன்களுடன் களத்தில் இருந்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணியானது 18.4 ஓவர்களில் எல்லாம் இலக்கை எட்டி வரலாற்று சாதனையையும் படைத்து உள்ளது. இந்த போட்டியில் மிக அதிக ரன்களை சேசிங் செய்த அணி என்ற சாதனையை பஞ்சாப் அணி செய்து இருக்கிறது. அதே போல மிக அதிக சிக்ஸர் அடிக்கப்பட்ட T20 போட்டி என சாதனையையும் படைக்கப்பட்டு உள்ளது. 2 அணிகளும் சேர்த்து 42 சிக்ஸர்களை அடித்து இருக்கிறார்கள். அதேபோல் பஞ்சாப் அணியின் இந்த வெற்றியால் தற்போது CSK அணிக்கு புள்ளிப்பட்டியலில் சாதகமான விஷயம் ஒன்று நடந்து உள்ளது. ஏனென்றால் எப்போதுமே புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அணிகள் கீழே உள்ள அணிகளிடம் தோற்றால்தான் இடையில் உள்ள அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகும். அதே போலதான் தற்போது நடந்து உள்ளது. இந்த போட்டியில் KKR அணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் 12 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உறுதியாக இருந்து இருக்கும். ஆனால் தற்போது அது நடக்காமல் பஞ்சாப் அணியானது CSK அணியை பாதுகாத்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.